தோழர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்ட் 4 மென்சுரேஷனில் பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோ போட்டிருக்கோம். மென்சுரேஷனில் வால்யூம் டாப்பிக்கில் 3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அந்த கிளாஸோட கண்டினியூட்டி தான் இது. ஆனால் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஒரு கூம்பின் உயரம் 15 சென்டிமீட்டர், அதன் அடிப்பக்க விட்டம் 16 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் வலைபரப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, உயரம் கூம்போட உயரமும் அடிப்பக்க விட்டமும் கொடுத்துட்டு வலைபரப்பு கேட்குறாங்க. இப்போ ஒரு கூம்பு இருக்குது, கூம்போட ஹைட்டு கொடுத்துட்டாங்க, இது ஹைட்டு, இது வந்து அடிப்பக்க விட்டம் டி, இது கொடுத்துட்டு வலைபரப்பு. அப்போ கூம்போட வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன? πr/l. இதுதான் கூம்போட வலைபரப்புக்கு ஃபார்முலா. ஓகே, இப்போ நமக்கு பையோட வேல்யூ 22/7 தெரியும். ஆர் என்னது? இந்த விட்டம் வந்து 16, ஆரம் ஆரம், அதில் பாதி எவ்வளவு? 8. எள்ளு நம்ம கண்டுபிடிக்கணும். உயரம் வச்சு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம எள்ளு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எள்ளு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா h² + r². ஓகேவா, அப்போ எள்ளு = h எவ்வளவு? h 15 சென்டிமீட்டர். அப்போ 15² + r எவ்வளவு? விட்டம் 16, ஆரம் அதில் பாதி 8² ஓகேவா. அப்போ 15² வேல்யூ 225 + 8² 64. ரூட் 289. ரூட் 289ங்கிறது என்னது? வெளியே எடுத்தால் 17 தானே 289. அப்போ ரூட் 289ங்கிறது 17. இப்போ எள்ளு கண்டுபிடிச்சிட்டோம். எள்ளு 17ன்னு நமக்கு தெரியும், 6 8ன்னு தெரியும். இதோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். πr/l வலைபரப்பு கேட்டிருக்காங்க. வலைபரப்போட ஃபார்முலா πr/l. பை 22/7 இன்ட்டு r எவ்வளவு? 8, எள்ளு 17 போட்டோன்னா, இப்போ இந்த 7ஆல் இது 8யும் 17 டிவைட் பண்ண முடியாது. அப்போ டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து பாயிண்டில் வரும். அப்போ இந்த பையை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா, இந்த 22/7ன்னு போடாமல் பையன்னு வச்சுக்கிட்டு 17 × 8 எவ்வளவு? 17 × 8 136. அப்போ 136 பை. இந்த சம்மோட ஆன்சர் 136 பை. அவ்வளோதான். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஆரம் 7 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கூம்பின் கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? πr²h/3. இது கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா. நமக்கு ஆரமும் ஹச்சும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். பையோட வேல்யூ 22/7, இங்கே இருக்கிற 3 × 3 × r². ஆர் என்ன? ஆரம் 7 × 7 ஸ்கொயர்னால 2 டைம் போடுறோம். h 12. இப்போ இதை சால்வ் பண்ணால் 7க்கு 7 கேன்சல் ஆயிரும். 3க்கு சால்வ் பண்ணால் 4 3 12. இப்போ இது 3 மல்டிபிள் பண்ண வேண்டியதான். 22 × 7 × 4 3 மல்டிபிள் பண்ணால் 22 × 4 எவ்வளவு? 88 × 7 88 × 7 616 cm3. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா, அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போமா. ஒரு கூம்பின் கன அளவு 2464 கன சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர், அதில் ஆரம். கூம்போட கன அளவும் உயரமும் கொடுத்துட்டு ஆரம் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா, கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? πr²h/3 = 2464. ஏன்? கன அளவு தான் நமக்கு மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு கீழே இருக்கிற 3, நமக்கு ஆரம் தான் வேணும். அப்போ r² அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு h எவ்வளவு? நமக்கு 12ன்னு தெரியும். 12 = 2464. இப்போ கேன்சல் பண்ணலாமா? இங்கே 3க்கு இது எத்தனை? 4 டைம் வரும். 4 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 22ம் 4ம் ஈக்குவல் டு இந்த பக்கம் போனால் டிவைடில் தான் போகும். அப்போ டேரெக்டாக இங்கே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 4ஆல் கேன்சல் பண்ணால் 6 நாள் 24, மீதி 1 நாள் 4, மீதி எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும், திரும்ப 6 வரும். ஓகேவா, அடுத்து இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 2 2 1 2 2 3 2 6 0, அப்புறம் 8 2 16. இது 11ஆல் கேன்சல் பண்ணால் 2 11 8. அப்போ 28ன்னு வரும். அப்போ r² = 28 × 7. ஓகேவா, அப்போ r² = 28 × 7 எவ்வளவு? 196. 196. அப்போ r வந்துட்டு நமக்கு வேணும். r = ரூட் 196. அப்போ 196 வந்து ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும்? 14. அவ்வளோதான் ஆன்சர். r = 14. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கன அளவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கன அளவோட ஃபார்முலாவில் ஈக்குவல் கன அளவோட வேல்யூ எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு ஆரம் கேட்குறாங்க. ஆரம் அப்படியே வச்சுக்கிட்டு ஹச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆரம் 14 கிடச்சிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்ப்போமா. ஆரம் 6 சென்டிமீட்டர்,
உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கூம்பின் வலைபரப்பு மொத்த பரப்பரப்பு. கூம்போட வலைபரப்பும் மொத்த பரப்பரப்பும் ஆரமும் உயரமும் கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கூம்போட வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன? πr/l. இதுதான் கூம்போட வலைபரப்புக்கு ஃபார்முலா. நமக்கு இதில் வந்து எள்ளு வேணும். எள்ளு வேணும்னா எள்ளுக்கு தனி ஃபார்முலா இருக்குது. h² + r². இதுதான் எள்ளோட ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா h எவ்வளவு? 8 + 6 6². அப்போ 8 8 64, 6 × 6 36. அப்போ √100. √100 வெளியே எடுத்தால் எவ்வளோ வரும்? 10. இப்போ எள்ளு கண்டுபிடிச்சிட்டோம். எள்ளு எவ்வளவு? 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்போ அதை வந்து அப்படியே வச்சுக்க வேண்டியதான். எல்லோட வெளியே கண்டுபிடிச்சாச்சு. L = 10. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோமா? 22 / 7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 6 இன்ட்டு எல்லோட வேல்யூ 10. ஓகே, இப்போ எவ்வளோ வரும்? அவ்வளோ. அந்த 7ஆல் இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த பையை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். மாற்றாமல் பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாமல் பையனே வச்சுக்கிட்டு 10 × 6 60. அப்போ எவ்வளோ வரும்? 60 பையன்னு வரும். அவ்வளோதான். சரியா? இப்போ இது வந்து நம்ம ஆப்ஷனில் பார்க்கணும். ஆப்ஷனில் செக் பண்ணணும். 60 பையன் இருந்தால் 60 பையன் போடணும். சப்போஸ் இதை டிவைட் பண்ணி போட்டிருந்தாங்க. 22/7 வந்து இந்த 6 இதில் 7 வந்து இதில் எதையாவது டிவைட் பண்ணி போட்டிருந்தா ஆன்சர் வந்து பாயிண்டில் வரும். நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் ஆன்சரு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக வராது. இந்த மாதிரி ஈஸியாக தான் வரும். சப்போஸ் பாயிண்டில் இருந்தால் இதை நம்ம இப்படி டிவைட் பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்து இதில் இன்னொன்று கேட்டிருக்காங்க. வலைபரப்பும் மொத்த புறப்பரப்பும். வலைபரப்பு மட்டும்தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடும் 60 பை. மொத்த புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? கூம்போட மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா πr × l + r. இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். பை அப்படியே வச்சுக்குவோம். ஆரோட வேல்யூ என்ன? 6. எல் எவ்வளவு? 10 + 6. அடுத்து π × 6 இன்ட்டு 10 + 6 16. அப்போ 16 6 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும்? 96ன்னு வரும். இந்த பை அப்படி இருக்கும். 96 பை. அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 96 பை. சப்போஸ் இது பார்க்கணும். 96 பைன்னு இருந்தால் இதை போடணும். 96 பைன்னு இல்லாமல் பாயிண்டில் இருந்துச்சுன்னா 96 இன்ட்டு இந்த பையோட வேல்யூ 22/7 இருக்கும். அப்போ இதை வந்து அடிச்சு போட்டு பாயிண்டில் எவ்வளோ வருதோ அந்த வேல்யூ போடணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஈஸியாக தான் ஆன்சரு நமக்கு இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்போ மொத்த பரப்பு 96 பை, வலைபரப்பு 60 பை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஒரு கூம்பின் சாய் உயரம் 14 சென்டிமீட்டர், ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் வலைபரப்பு மொத்த பரப்பு. சாய் உயரம்னா என்னது? எள்ளு. எள்ளு தான் சாய் உயரம். ஓகேவா? எள்ளே கொடுத்துட்டாங்க 14, ஆரம் 7. நமக்கு வலைபரப்பும் மொத்த பரப்பரப்பும் வேணும். அப்போ ஈஸி தான். கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா πr/l. அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வலைபரப்பு கிடச்சிரும். பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளவு? இங்கே இருக்குது 6 7, எள்ளு 14. சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ 7க்கு 7 கேன்சல் ஆகிரும். 22 14 மல்டிபிள் பண்ணணும். 22 14 மல்டிபிள் பண்ணோன்னா 308ன்னு வரும். ஓகேவா? அவ்வளோதான். வலைபரப்பு 308. நமக்கு இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க? மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா πr × l + r. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 22 / 7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 7, எல்லோட வேல்யூ எவ்வளவு? 14, ஆரோட வேல்யூ 7 + 7. ஓகேவா? 7க்கு இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 22 இன்ட்டு 14 + 7 எவ்வளவு? 21. அப்போ 22யும் 21யும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும்? 22 இன்ட்டு 21 2 2 4 4. அப்போ 2 6 4 462. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? கொடுத்துருக்கத அப்படியே அந்த நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபார்முலா தான் மெயின். இதை பொறுத்தளவு மென்சுரேஷன் பொறுத்தளவு ஃபார்முலா தான். ஃபார்முலா எழுதி கொடுத்துருக்கிறத அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சாய் உயரம் கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்துருக்காங்க, வலைபரப்பு மொத்த பரப்பு கேட்குறாங்க. அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் நமக்கு வேலை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போமா? ஒரு கூம்பின் வலைபரப்பு 924 சதுர சென்டிமீட்டர். வலைபரப்பு கொடுத்துருக்காங்க. ஆரம் 14 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், கூம்போட வலைபரப்பு πr/l. இந்த πr/l வேல்யூ கொடுத்துட்டாங்க 924. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், ஆரம் 1 கொடுத்துருக்காங்க 14. ஓகே, அடுத்து மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? πr × l + r. இதான நமக்கு மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா. இப்போ இந்த மொத்த புறப்பரப்பு நமக்கு வேணும்னா நமக்கு என்னென்ன தெரியணும்? ஆர் வேல்யூ தெரியணும், எல் வேல்யூ தெரியணும். நமக்கு ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க, எல் வேல்யூ மட்டும் தெரியணும். எல் வேல்யூ தெரிஞ்சால் நம்ம இந்த மொத்த புறப்பரப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஃபார்முலா இந்த கொடுத்துருக்காங்கல்ல டீட்டெயில், இந்த டீட்டெயிலில் இருந்து நம்ம எல் மட்டும் கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்போ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் நமக்கு கொடுத்துட்டாங்க 14,
இன்ட்டு எல் ஈக்குவல் டு 924. இப்போ இதை அடித்தோம்னா 2 டைம் வரும். அடுத்து இதை 2ஆல் சால்வ் பண்ணோன்னா 4 2 8 மீதி 1, 6 2 12 மீதி 2. அடுத்து இதை 2ஆல் சால்வ் பண்ணால் 2 3 1. இங்கே எத்தனை இருக்கும்? 11 இருக்கும். இங்கே 11ஆல் திரும்ப சால்வ் பண்ணால் 2 டைம் வரும், 1 வரும். அப்போ எல் ஈக்குவல் டு 21 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்புனா பையார் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். அப்போ பையார் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர், இதுதான் நமக்கு கொஸ்டின். இப்போ பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 14 இன்ட்டு எல் எவ்வளவு? 21 ப்ளஸ் 6 14. சப்ஸ்டிட் பண்ணோம்னா இதை 2 டைம் கேன்சல் பண்ணலாமா? அப்போ 22 இன்ட்டு 2 எவ்வளவு? 44 இன்ட்டு 21 ப்ளஸ் 14 35. இப்போ 44 இன்ட்டு 35 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 1540 வரும். அவ்வளோதான். ஓகேவா? நமக்கு என்ன சம் பாருங்கள், ஒரு கொம்போட வலைபரப்பை கொடுத்துட்டு ஆரம் கொடுத்துட்டு மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா இது. இதை போடணுன்னா நமக்கு எள்ளு தெரியணும். இந்த வலைபரப்பை வச்சு எள்ளு கண்டுபிடிச்சி நம்ம மொத்த புறப்பரப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு உள்ளீடற்ற கூம்பின் வெளியாரம் உள்ளாரம் உயரம் 30 சென்டிமீட்டர் எனில் கன அளவு. உள்ளீடற்ற கூம்போட வெளியாரம் கொடுத்துட்டாங்க 14, உள்ளாரம் கொடுத்துட்டாங்க 7, உயரம் கொடுத்துட்டாங்க, கன அளவு கேட்குறாங்க. உள்ளீடற்ற கூம்புனா எப்படி இருக்கும்? நார்மல் கூம்புனா எப்படி இருக்கும்? உள்ளீடற்ற கூம்புனா இப்படி ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இந்த கூம்பு உள்ள ஹோலாக இருந்தால் எப்படி? இந்த பார்ட் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கும், நடுவில் கேப் இருக்கும். ஓகேவா? தொப்பி, ஒரு தொப்பி போடுவோம்ல, அந்த தொப்பி மாதிரி. ஓகே, இப்போ இதுதான் உள்ளீடற்ற கூம்பு. இந்த உள்ளீடற்ற கூம்போட வெளியாரம் உள்ளாரம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க எனில் கன அளவு. அப்போ நார்மல் கூம்போட கன அளவு ஃபார்முலா என்ன? πr² h / 3. இது உள்ளீடற்ற கூம்பு. உள்ளீடற்ற கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா πR² - r² h / 3. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். பையோட வேல்யூ 22/7, இங்கே இன்ட்டு 3. கேபிட்டல் R², கேபிட்டல் R எவ்வளவு? 14, ரூட் 14² - ஸ்மால் r 7² இன்ட்டு h எவ்வளவு? 30. 30 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அடுத்து 22 14² நமக்கு எவ்வளோ வரும்? 196 மைனஸ் 7² 49 இன்ட்டு 30 டிவைடட் பை 7 இன்ட்டு 3. அடுத்த ஸ்டெப்பு 196 மைனஸ் 49 எவ்வளவு? 196ல் 49 போச்சுன்னா மீதி 147 இன்ட்டு 30 டிவைடட் பை 7 இன்ட்டு 3. இப்போ இதை சால்வ் பண்ணால் இந்த 3 இதை கேன்சல் பண்ணலாம், 10 டைம் வரும். இதை 7ஆல் கேன்சல் பண்ணோம்னா 7 14 1 7. அப்போ மீதி எவ்வளோ? 22 இன்ட்டு 21 இருக்கா? 22 இன்ட்டு 21 எவ்வளவு? 462 இன்ட்டு இங்கே ஒரு 10 இருக்குது. அப்போ 4620 சென்டிமீட்டர் கியூப். அவ்வளோதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஈஸி தான். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஒரு உள்ளீடற்ற கூம்பின் கன அளவு கொடுத்துட்டாங்க, வெளியாரம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டு உள்ளாரம். ஓகேவா? போன சம்மில் இந்த வெளியாரம் உள்ளாரம் உயரம் கொடுத்துட்டு கன அளவு கேட்டாங்க. இப்போ கன அளவு எவ்வளோன்னு கொடுத்துட்டு உள்ளாரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா πR² - ஸ்மால் r² இன்ட்டு h டிவைடட் பை 3 = 7700 கொடுத்துருக்காங்களா கன அளவு. இப்போ 22/7 இன்ட்டு 3. கேபிட்டல் R எவ்வளவு? வெளியாரம் தான் கேபிட்டல் R 21. அப்போ 21² மைனஸ் ஸ்மால் r தான் நமக்கு வேணும், ஸ்மால் r² இன்ட்டு h எவ்வளவு? 30 = 7700. இப்போ இதை சால்வ் பண்ணால் இந்த 3 10 டைம் வரும். இந்த 10 ஈக்குவல் டு இந்த போகும்போது டிவைடில் தான் போகும். அப்போ இந்த 0க்கு இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 11ஆல் கேன்சல் பண்ணலாமா? 11ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம் வரும், இது 7 டைம் வரும். 70 2ஆல் கேன்சல் பண்ணால் 35. அப்போ மீதி இங்கே பாருங்கள், இந்த சைடு 21² மைனஸ் r² டிவைடட் பை இந்த 7 இருக்கும், இந்த பக்கம் 35 இருக்கும். இப்போ 21² மைனஸ் r² = 35 இன்ட்டு 7. அப்போ 21² எவ்வளவு? 441 மைனஸ் r² = 35 இன்ட்டு 7ஓட வேல்யூ
245. இப்போ ஆர் ஸ்கொயர் இந்த சைடு மைனஸ் ஆர் ஸ்கொயர் இந்த சைடு வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு போனால் 245 மைனஸ் 441 வரும். ஓகேவா? இப்போ அடுத்து மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 245ல் 441 போச்சுன்னா எவ்வளவு? மைனஸ் 196. 441ல் 245 போச்சுன்னா 196. இங்கே மைனஸ் இது மைனஸ் இருக்கனால மைனஸ் 196. இப்போ இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 196. ஆர் ஸ்கொயர் 196னா ஆர் எவ்வளவு? ஆர் ஸ்கொயர் 196. அப்போ ஆர் வேணும்னா இந்த 196க்கு ரூட் எடுப்போமா? ரூட் எடுத்தால் ஆறு கிடச்சிரும். அப்போ 196க்கு ரூட் எடுத்தால் 14. அவ்வளோதான். அப்போ உள்ளாரம் எவ்வளவு? 14. அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்க? உள்ளீடுற கொம்போட கன அளவோட வேல்யூ கொடுத்துட்டு வெளியாரம் கொடுத்துட்டு உயரம் கொடுத்துட்டு உள்ளாரம் கேட்குறாங்க. நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ண வேண்டியதான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஒரு உள்ளீடற்ற கொம்பின் வெளி மற்றும் உள்ளாரங்கள் முறையே 21,7 சென்டிமீட்டர் மற்றும் வெளி உள் சாய்வு உயரங்கள் முறையே 30,15 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு. ஒரு உள்ளீடற்ற கொம்பு இருக்குது. உள்ளீடற்ற கொம்பு அதோட இப்படி இருக்குது. உள்ளீடற்ற கொம்பு அதோட வெளியாரம் உள்ளாரம் கொடுத்துட்டாங்க. வெளி உள் சாய்வு உயரம் இதுதான் வெளி சாய்வு உயரம், இது வெளி சாய்வு உயரம், இது உள் சாய்வு உயரம் கொடுத்துட்டாங்க. அதன் வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு. ஓகே, இப்போ வலைபரப்பு இப்போ நார்மலாக ஒரு கூம்பு இருக்குது. இப்போ நார்மலாக இப்படி ஒரு கூம்பு இருக்குன்னா அதோட வலைபரப்பு πr/l. ஓகேவா? இப்போ நமக்கு இது உள்ளீடற்ற கொம்பு. அப்போ இதுக்குள்ளே இப்படி ஒரு கூம்பு மாதிரி இப்படி இருக்கும். ஓகேவா? அப்போ வலைபரப்புங்கிறது இந்த வெளியே இருக்க இந்த வளைஞ்ச பரப்பு தான். அப்போ இந்த உள்ளீடற்ற கொம்பு அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே வெளியே ஒரு வளைஞ்ச பரப்பு இருக்கும், அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு வளைஞ்ச பரப்பு இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு ரெண்டுமே வேணும். அப்போ வெளியே இருக்கிற வளைஞ்ச பரப்பை நம்ம πr கேபிட்டல் எல்லுன்னும் உள்ளே இருக்கிறத πr ஸ்மால் எல்லுன்னும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஃபுல்லாக வெளி, இது ஃபுல்லாக உள். அப்போ அவ்வளோதான். ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ ரெண்டுலேயுமே பை பொதுவானதான், பையை வெளியே எடுத்துடலாம். கேபிட்டல் RL ப்ளஸ் ஸ்மால் RL. கேபிட்டல் ஆருங்கிறது வெளியாரம் 21, ஸ்மால் ஆருங்கிறது உள்ளாரம் 7. அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். பையோட வேல்யூ 22/7. கேபிட்டல் ஆருங்கிறது எவ்வளவு? 21. கேபிட்டல் எல்லுங்கிறது என்னது? வெளி சாய்வு உயரம் எவ்வளவு? 30 × 30 ப்ளஸ் ஸ்மால் எல்லு 7. உள் சாய்வு உயரம் ஸ்மால் ஆறு நமக்கு 7, ஸ்மால் எல்லு 15. அப்போ 7 × 15. இப்போ இதை சால்வ் பண்ணால் 22/7 21 × 30 எவ்வளோ வரும்? 21 × 30 3 6 630 ப்ளஸ் 15 × 7 105. இப்போ சால்வ் பண்ணோம். 22/7 × 630 105 ஆட் பண்ணால் எவ்வளவு? 735. இப்போ இதை கேன்சல் பண்ணாமா? கேன்சல் பண்ணால் 1 7 0 7 35. அப்போ 105 22 மல்டிபிள் பண்ணோம். 105 × 22 2310. அவ்வளோதான். இதோட ஆன்சர் 2310. நம்ம வலைபரப்பு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம், மொத்த புறப்பரப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலி இப்படி ஒரு கூம்பு இருக்குன்னா அதோட வலைபரப்பு ஃபார்முலா πr/l. நமக்கு அதுக்குள்ளே ஒரு குட்டி கூம்பு இருக்கும், ஏன்னா உள்ளீடுற கூம்பில். அப்போ இதோட வலைபரப்பும் வேணும். அப்போ இதோட வலைபரப்பு ப்ளஸ் இந்த சின்னதோட வலைபரப்பு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு மொத்த வலைபரப்பு தெரிஞ்சிடும். இப்போ அடுத்து மொத்த புறப்பரப்புன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? மொத்த வலைபரப்பு 2310. இது மொத்த வலைபரப்பு. அடுத்து நமக்கு மொத்த புறப்பரப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த மொத்த புறப்பரப்பு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இது நமக்கு வலைபரப்பு. ரைட். மொத்த புறப்பரப்பு இப்போ நார்மல் இப்படி ஒரு கூம்பு இருக்குன்னா மொத்த புறப்பரப்பு என்னது? இந்த வளைஞ்ச பரப்பு ப்ளஸ் இந்த அடியில் இருக்க பரப்பு, இதுதானே மொத்த புறப்பரப்பு. நமக்கு இப்போ உள்ளீடற்ற கூம்பு இப்படி ஒன்று இருக்குது. அப்போ இதோட மொத்த புறப்பரப்புங்கிறது இந்த ரெண்டு வளைஞ்ச பரப்பு, இந்த π கேபிட்டல் RL ப்ளஸ் π ஸ்மால் RL, இந்த ரெண்டு வளைஞ்ச பரப்பு, இந்த வளைஞ்ச பரப்பு இந்த வளைஞ்ச பரப்பு ப்ளஸ் இந்த அடிப்பகுதி. ஓகேவா? அப்போ இந்த ஒரு கொம்பாக இருந்தால் இந்த இதை இது என்னது? πr² ப்ளஸ் πr² நம்ம போட்டுருவோம். இப்போ உள்ளீடற்ற கூம்பு அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இதை மட்டும் எடுக்கிறோம். இப்போ எடுக்கிறோம், இந்த இடத்துல நமக்கு காலியாக இருக்கும். ஓகேவா? நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இதுதான். இப்போ
இது வந்து இந்த வெளியே இருக்க அவுட்ரு, இது உள்ளே இருக்கிறது. நமக்கு இதுதான் ஃபில் ஆகிருக்கும் உள்ளீடுற கொம்பில். இந்த இடம் இப்படி இருக்குது அப்படின்னா, உள்ளீடுற கொம்பு இப்படி இருக்குன்னா இந்த இடம் தான் நமக்கு ஃபில் ஆகிருக்கும். இந்த இடம் நடுவில் இருக்கிறது காலியாக தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஓவரால் பையார் ஸ்கொயர்லேருந்து இந்த காலி பையார் ஸ்கொயர், சின்ன பையார் ஸ்கொயரை மைனஸ் பண்ணணும். ஓகேவா, அதுதான் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது. அப்போ மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேவா, ஏன் இது பெரிய பையார் ஸ்கொயர், நமக்கு இந்த இடத்துல காலியாக இருக்குது, நமக்கு இந்த இடம் மட்டும்தானே வேணும், இந்த காலியாக இருக்கிறத நம்ம கனெக்ட் பண்ண முடியாதுல்ல. அப்போ பெரிய பையார் ஸ்கொயர்லேருந்து சின்ன பையார் ஸ்கொயரை மைனஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ இந்த பையார்எல் ப்ளஸ் ஸ்மால் பையார்எல் இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் ஆல்ரெடி 2310. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த பைக்கு பையை வெளியே எடுத்துட வேண்டியதான். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்போ 2310 ப்ளஸ் 22/7. கேபிட்டல் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 21. அப்போ 21 ஸ்கொயர் அப்படியே போட்ட வேண்டியதான். 21 ஸ்கொயர் வேல்யூ 441 மைனஸ் ஸ்மால் ஆருங்கிறது 7 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் வேல்யூ 49. இப்போ 2310 ப்ளஸ் 22/7 இன்ட்டு 441 49 போச்சுன்னா 392 வரும். இப்போ 7ஆல் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 735 6 42. ஓகேவா, அப்போ 2310 ப்ளஸ் இங்கே 22 இன்ட்டு 56, 22 56 மல்டிபிள் பண்ணால் 1232 வரும். ஓகேவா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியதான். ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 3542. அப்போ மொத்த பரப்பரப்பு 3542, அவ்வளோதான். ஓகேவா, உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய இதாக வந்து நம்ம குரூப் 4லையோ இல்லை இதுலேயோ கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று கேட்பாங்க, ஒன்று வலைபரப்பு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா மொத்த புறப்பரப்பு கேட்காங்க. ஓகேவா, எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, நம்ம கரெக்டாக அதை சம்மை அந்த கான்சன்ட்ரேட்டாக பண்ணணும். இல்லைனா ஒரு இடத்துல மிஸ்டேக் விட்டோம், இந்த இடத்துல மைனஸ் பண்ணுறது, இதுதான் நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுறது. இது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு கூம்பின் மொத்த புறப்பரப்பு 2310 சதுர சென்டிமீட்டர், சாய் உயரம் 14 சென்டிமீட்டர், அதன் வலைபரப்பு. கூம்போட மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டு சாயிரம் கொடுத்துட்டு வலைபரப்பு கேட்குறாங்க. அப்போ வலைபரப்பு ஃபார்முலா என்ன, பையார் எல். இப்போ நமக்கு எல் தெரியும், 6 வேணும். 6 இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி வலைபரப்பு கண்டுபிடிக்க முடியும். நமக்கு 6 டைரெக்டாக கொடுக்கல, மொத்த புறப்பரப்போட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா என்ன, பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். இதுதான் மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இது ஈக்குவல் டு இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 2310 கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து நம்ம 6 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அப்புறம் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் வலைபரப்பு கிடச்சிரும். ஓகேவா, இப்போ 22/7 பையோட வேல்யூ 6 அப்படியே இருக்கும். எல் எவ்வளோ நமக்கு, சாய் உயரம் 14 ப்ளஸ் ஆர் சீக்குவல் டு 2310. இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா, சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் 1 1 1 1 2 10 மீதி 1 2 10. திரும்ப 11ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 0 5. ஓகே, இப்போ மீதி இந்த பக்கம் டிவைடில் இருக்க 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ இங்கே மீதி 6 14 ப்ளஸ் ஆர் சீக்குவல் டு 105. இந்த 7 இன்ட்டு 7 மாறிடும். ஓகேவா, அடுத்து இந்த 6 இருக்கா, இந்த 6 உள்ளே மல்டிபிள் பண்ண வேண்டியதான். மல்டிபிள் பண்ணோன்னா 14R இவ்வளோ, இங்கே இதையும் கூட மல்டிபிள் பண்ணணும், இதோடய மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 14R ப்ளஸ் 6 மல்டிபிள் பண்ணால் ஆர் ஸ்கொயர் சீக்குவல் டு 105 இன்ட்டு 7 எவ்வளவு, 735. ஓகேவா, ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துட வேண்டியதான். இப்போ வரிசையாக எழுதிக்கலாம். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 14R இந்த ப்ளஸ் 735 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் தான் மைனஸ் 735,000 சீக்குவல் டு 0. ஓகே, இப்போ இது பாருங்கள், இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா. இப்போ இந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, மைனஸ் 735 ஒரு ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 735 வரணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் 14 வரணும். ஓகேவா, அப்போ 21 35 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 735 வரணும். இங்கே மைனஸ் போட்டுக்கணும். இப்போ மைனஸ் 21 35 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 735 வரும். இப்போ இந்த மைனஸ் 21 ப்ளஸ் 35 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 35 மைனஸ் 21 போய் மீதி 14 வரும். அப்போ கரெக்டாக வந்துருச்சு. அப்போ அடுத்து இது எப்படி எழுதணும், ஆர் மைனஸ் 21 மைனஸ் 21
ஈக்குவல் டு 0. அடுத்து இது ஆர் ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 0. அடுத்து இந்த மைனஸ் 21 ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போனோம்னா ஆர் ஈக்குவல் டு 21, இந்த ப்ளஸ் 35 இந்த பக்கம் வந்தால் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 35. இப்போ நம்ம இந்த மைனஸ் வேல்யூவை எடுக்க தேவையில்ல, ப்ளஸ் வேல்யூவை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ப்ளஸ் வேல்யூ என்னது 21. அப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆரோட வேல்யூ 21. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக சால்வ் பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்துடும். இது சால்வ் பண்ண நமக்கு இது ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, அப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? வளைபரப்பு வேணும். வளைபரப்பு πRL ஃபார்முலா. அப்போ πRL வளைபரப்போட ஃபார்முலா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 22/7. ஆரோட வேல்யூ 21 கண்டுபிடிச்சிட்டோம். எல்லோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க 14. இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? பண்ணோம் அப்படின்னா 3 டைம் வரும். அப்போ 22 × 3 66 × 14. ஓகேவா? இப்போ 66ஐயும் 14ஐயும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும்? 924 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த பரப்பரப்பு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு வளைபரப்பு கேட்குறாங்க. வளைபரப்புக்கு ஆரும் எல்லும் தெரியணும். எல்லு கொடுத்துட்டாங்க. ஆரை வந்து நம்ம இந்த ஃபார்முலா வச்சு மொத்த பரப்பரப்பு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆர் கண்டுபிடிச்சு அப்புறம் வளைபரப்பு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ எக்ஸாம் பார்ப்போம். ஆரம் 20 சென்டிமீட்டர், உயரம் 60 சென்டிமீட்டர் கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்புக்கும் வளைபரப்புக்கும் இடையேயான விகிதம். இப்போ இந்த உருளை ரேஷியோ வச்சு இந்த நம்ம இவ்வளோ நேரம் உருளையும் கொம்பும் நம்ம பார்த்தோம். அந்த இதில் வந்து அந்த உருளையும் கொம்பையும் வச்சு ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இது வந்து ரேஷியோ டாபிக்லேயும் வரும், மென்சுரேஷன் டாபிக்லேயும் வரும். இப்போ பாருங்கள், ஆரம் 20 சென்டிமீட்டர், உயரம் 60 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்புக்கும் வளைபரப்புக்கும் இடையேயான விகிதம். ஓகேவா? அப்போ மொத்த புறப்பரப்பு, ஒரு உருளையோட மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? 2πr × h+r. இதுதான் உருளையோட மொத்த புறப்பரப்பு. வளைபரப்பு 2πrh. இது உருளையோட மொத்த புறப்பரப்பு, இது வளைபரப்பு. ரெண்டு கொண்ட விகிதம் கேட்டிருக்காங்களா? அப்போ விகிதம். ஓகேவா? விகிதம். இந்த விகிதம்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் டிவைடில் இருக்கிறதா அர்த்தம். அப்போ பொதுவானதை கேன்சல் பண்ணிட வேண்டியதான். இங்கே ஒரு 2πr இருக்குது, இங்கே ஒரு 2πr இருக்குது. அதை கேன்சல் பண்ணிட்டா இங்கே மீதி h+r மட்டும் இருக்கும், இங்கே h மட்டும் இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் ஆரம் 20, உயரம் 60. அப்போ உயரம் 60, ஆரம் 20. இங்கே உயரம் எவ்வளவு? h 60. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 60 + 20 80. இங்கே ஒரு 60. கேன்சல் பண்ணக்கூடியதெல்லாம் கேன்சல் பண்ணிடும். 0க்கு 0 கேன்சல் ஆகிரும். 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 4 வரும், இங்கே 3 வரும். அப்போ எவ்வளோ? 4:3. அதுதான் இதோட ஆன்சர். அவ்வளோதான். ரேஷியோ வச்சு உருளையும் கொம்பையும் வச்சு ரேஷியோவில் வச்சு வரக்கூடிய சம்ஸு. ஆரம் கொடுத்துட்டாங்க, அச்சு கொடுத்துட்டாங்க. மொத்த புறப்பரப்புக்கும் வளைபரப்புக்கும் விகிதம். அப்போ மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா எழுதிடணும், வளைபரப்போட ஃபார்முலா எழுதிடணும். எழுதி நம்ம ரெண்டுக்கும் விகிதம் எடுத்தோம்னா ஆன்சர் வந்துடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்ப்போமா? இரு உருளையின் ஆரங்களின் விகிதம் 3:5, உயரங்களின் விகிதம் 2:3 எனில் வளைபரப்புகளின் விகிதம். 2 உருளை இருக்கு. அப்போ வளைபரப்போட ஃபார்முலா என்ன? உருளையோட வளைபரப்புக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? 2πrh. இப்போ நமக்கு 2 உருளை இருக்கு. அப்போ ஒரு உருளைக்கு 1 1ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு உருளைக்கு 2 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? R1 H1, இன்னொரு உருளைக்கு R2 H2 இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுக்கும் விகிதம் தானே நம்ம கேட்குறாங்க. ஓகே, ரெண்டுக்கும் விகிதம். அப்போ இந்த விகிதம்னா என்ன அர்த்தம்? டிவைடில் இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த 2π பொதுவாக தான் ரெண்டுலேயுமே இருக்கும். அப்போ இந்த 2πக்கு இந்த 2πயை கேன்சல் பண்ணிடலாம். மீதி இங்கே R1 H1, இங்கே R2 H2. R1 என்னது? இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஆரங்களின் விகிதம். இதுதான் R1. 3ங்கிறது R1, 5ங்கிறது R2. இங்கே உயரங்களின் விகிதம். இது H1, இது H2. ஓகேவா? அப்போ R1 எவ்வளவு? 3 × இது H1 எது? இங்கே இருக்குது H1 2. அடுத்து R2, இந்த 5ங்கிறது R2, 5 × H2 எது? இந்த 3ங்கிறது தான் H2 3. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இந்த விகிதத்தோட அர்த்தம் டிவைடில் இருக்கிறதா அர்த்தம். மீதி என்ன இருக்கும்? இங்கே 2 இருக்கும், இங்கே 5 இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இதோட ரேஷியோ 2:5 முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போமா? இரு கூம்புகளின் உயரங்களின் விகிதம் 1:3, ஆரங்களின் விகிதம் 3:3, கன அளவுகளின் விகிதம் கேட்குறாங்க. அப்போ கன அளவு, கூம்போட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? πr² h / 3. இதுதான் கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா. நமக்கு 2 கூம்பு இருக்குது. அப்போ இதை ஒன்று R1 வச்சுக்கலாம்,
இன்னொரு கூம்போட R2 ஸ்கொயர் H2 டிவைடட் பை 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் எது எது பொதுவாக இருக்குது? இந்த பையும் இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? மீதி R1 ஸ்கொயர் H1 இருக்கும், R2 ஸ்கொயர் H2 இருக்கும். இப்போ R1ங்கிறது என்னது? கூம்போட உயரங்களின் விகிதம். உயரங்களின் விகிதம் இது H1, இது H2, இது R1, இது R2. அப்போ R1 வருது 3. அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு H1 இங்கே என்ன இருக்குது? 1 ஈஸ்ட்டு R2. இங்கே எது R2? இந்த 1 தான் R2. அப்போ 1 ஸ்கொயர் இன்ட்டு H2. H2ங்கிறது இங்கே இருக்குது 3. இப்போ சால்வ் பண்ணால் 3 9 இன்ட்டு 1 ஈஸ்ட்டு 1 இன்ட்டு 3. இப்போ இந்த 3க்கு இதை கேன்சல் பண்ணால் 3 டைம் வரும். மீதி என்ன இருக்கும்? 3:1 இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதோடுக்கு ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன? 3:1. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? இரு சம கன அளவு கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் 2:1 எனில் உயரங்களின் விகிதம். கூம்போட ஆரத்தோட விகிதம் கொடுத்துட்டு சம கன அளவுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த வேர்டு நமக்கு முக்கியமானது. சம கன அளவுல கூம்போட ஆரத்தின் விகிதம் கொடுத்துட்டு உயரத்தின் விகிதம் கேட்குறாங்க. அப்போ 2 கூம்பு இருக்கு. பை R1 ஸ்கொயர் H1 டிவைடட் பை 3. இந்த கூம்பும் பை R2 ஸ்கொயர் H2 டிவைடட் பை 3. இந்த கூம்பும் சமம்னு கொடுத்துட்டாங்க. சம கன அளவுல கொடுத்துட்டாங்களா? இந்த கூம்போட கன அளவும் இந்த கூம்போட கன அளவும் சமம். ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க, உயரங்களின் விகிதம் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த பை பொதுவானது, இந்த 3யும் பொதுவானது. மீதி என்ன இருக்கும்? R1 ஸ்கொயர் H1 ஈக்குவல் டு R2 ஸ்கொயர் H2 இருக்குமா? ஓகே, அடுத்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். R1 எவ்வளவு? 2, R2 1. R1 2 ஸ்கொயர் இன்ட்டு H1 அப்படியே இருக்கட்டும். R2 வந்து எவ்வளவு? 1 தான். அப்போ 1 ஸ்கொயர் இன்ட்டு H2. மீதி 2 இன்ட்டு 2 4. H1 ஈக்குவல் டு 1 இன்ட்டு H2. நமக்கு என்ன கேட்குறாங்க? உயரங்களின் விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ உயரங்களின் விகிதம்னா என்னது? H1:H2. இதுதான் உயரங்களின் விகிதம். ஓகேவா? இப்போ H1 H2 ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். இங்கே H1 வச்சுக்கிட்டு இந்த H2 வாங்கிட்டு கொண்டு வந்தால் டிவைடரில் வந்துடும். இந்த 1 இங்கே அப்படியே இருக்கட்டும். இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவைடர் பை 4ன்னு மாறிடும். இப்போ பாருங்க, H1 டிவைடர் பை H2வும் 1 தான், H1:H2வும் 1 தான். ஓகேவா? அப்போ நமக்கு விகிதம் தானே கேட்டிருக்காங்க, உயரங்களோட விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ H1 டிவைடட் பை H2 என்னது? 1/4. இந்த 1/4 1:4ன்னு எழுதலாம். அவ்வளோதான். டிவைடில் எழுதினாலும் 1 தான், ஈஸ்டில் எழுதினாலும் 1 தான். H1 டிவைடட் பை H2 1/4. அப்போ H1:H2 என்னது? 1:4. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு உருளையின் ஆரம் 2 மடங்கு ஆகிறது மற்றும் உயரம் பாதியாக குறைந்தால் அதன் வளைபரப்பு எவ்வளவு அதிகரிக்கும்? இந்த மாதிரி சம்ஸ் கேட்குறாங்க. அப்படின்னா இது வந்து உருளையை வச்சு பர்சன்டேஜ், நம்ம பர்சன்டேஜ் டாபிக் இருக்கோம், அந்த பர்சன்டேஜ் டாபிக்கு அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் இதில் மிக்ஸ் ஆகி வரக்கூடியது. ஓகேவா? உருளையும் பர்சன்டேஜும் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய டாபிக் இது. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு உருளையோட ஆரம் 2 மடங்கு ஆகுது, உயரம் பாதியாக குறையுது, வளைபரப்பு எவ்வளவு அதிகரிக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம உருளையோட வளைபரப்பு, பழைய வளைபரப்பு 100ன்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த 100ன்னு இருக்கு, அதில் ஆரம் 2 மடங்கு ஆகுது, உயரம் பாதியாக குறையுது. இப்போ உருளையோட வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2πRh. இதுதான் உருளையோட வளைபரப்புக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த 2πRh வந்து நம்ம 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 100ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். இதில் ஆரம் 2 மடங்கு ஆகுதான், உயரம் பாதியாக குறையுதான். ஓகே, அப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பழைய வளைபரப்பு 100ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஆரம் இந்த 6 2 மடங்கு ஆகுது. அப்போ இந்த 6ம் 100ஆக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், Hம் 100ஆக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். 6 100 கன்சிடர் பண்ணோம்னா 2 மடங்கு 100ன்னு கன்சிடர் பண்ணோம். 2 மடங்கு எவ்வளவு? 100 1 மடங்குனா 2 மடங்கு 200. அப்போ இந்த இடத்துல 200 டிவைடட் பை 100. பர்சன்டேஜ் மாதிரி, பர்சன்டேஜ் டாப்பிக்கில் எப்படி சால்வ் பண்ணுவோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சால்வ் பண்ணுவோம், அந்த மாதிரி. ஓகேவா? இது மாதிரி நம்ம நிறைய கணக்கு வந்து மென்சுரேஷன் பார்ட் 1ல், மென்சுரேஷன் ஏரியாவில் பார்ட் 1ல் நிறைய சம் சால்வ் பண்ணியிருப்போம். அதை பார்த்தவங்களுக்கு இது வந்து டவுட் வராது, பார்க்காதவங்களுக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ உயரம் பாதியாக குறையுது. உயரமும் நம்ம 100ன்னு தான் அசியூம் பண்ணணும். 100ன்னு அசியூம் பண்ணி 100ல் பாதி எவ்வளவு? 50. ஓகேவா? அப்போ உயரம் 50 டிவைடட் பை 100. ஒரு டைம் தான் போடணும், ஏன்னா R ஒரு டைம் தான் இருக்குது, Hம் ஒரு டைம் தான் இருக்குது. அதனால் Rக்கு ஒரு டைம், Hக்கு ஒரு டைம் போட்டுறணும். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்க்கணும். இப்போ
இந்த 2 சைபருக்கு இதை கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 சைபருக்கு இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி 50 × 2ன்னு இருக்கும். அப்போ 50 × 2 எவ்வளவு? 100. அப்போ அதே தான் வருது. அப்போ பழைய வலைபரப்பு 100ன்னு கன்சிடர் பண்ணோம். கன்சிடர் பண்ணி உயரத்தையும் ஆரத்தையும் நம்ம கொடுத்துருக்குற மாதிரி ஆரம் 2 மடங்கு அதிகரிக்குது, உயரம் பாதியாக குறையுதுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது? அதே தான் வருது. அப்போ எந்த வித மாற்றமும் இல்லை. பழசும் 100 தான், புதுசும் 100 தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவு அதிகரிக்கும்? அப்போ எவ்வளவு அதிகரிக்கும்? 0% தான், அதிகரிக்கவே இல்லை. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதில் இன்னும் ஒரு 2 சம் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஒரு கூம்பின் ஆரம் உயரம் 20% அதிகரித்தால் அதன் கன அளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? ரெண்டுமே 20% அதிகரிக்கிறது. ஓகேவா? இந்த இடத்துல கூம்பு, உருளையோ கூம்போ அதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்லை. அதோட ஃபார்முலாவை எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுறணும். ஓகேவா? அப்போ கூம்போட ஆரம் உயரம் ரெண்டுமே 20% அதிகரிக்குது. அப்போ கன அளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? கூம்போட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 πr²h. இதுதான் கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ பழைய கூம்போட கன அளவை நம்ம 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணிக்கிட்டு ஆரம் உயரம் 20% அதிகரிக்குது. அப்போ இங்கே பாருங்க, ஆரம் 2 டைம் இருக்கா? r². r²னா என்னது? r × r. அப்போ r 2 டைம் இருக்கா? அப்போ 20% அதிகரிக்குது அப்படின்னா 100ஓட 20 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 120 / 100 × 120 / 100. ஓகேவா? இது ரெண்டுமே ஆருக்கு தான் போட்டிருக்கோம். அடுத்து என்ன இருக்கு? ஹச் இருக்கா? இந்த ஹச்சுக்கு ஒரு டைம் 120 / 100. 20% அதிகரிக்குது. நம்ம 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஆரும் 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இதுவும் ஹச்சும் 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ 100ல் 20% எவ்வளவு? 20. அப்போ 20% அதிகரிக்குது அப்படின்னா 100 + 20 120. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இந்த 2 ஜீரோக்கு இது கேன்சல் ஆயிரும், இந்தக்கு இது, இந்த ஒரு ஜீரோக்கு இது கேன்சல் ஆயிரும், இந்த ஒரு ஜீரோக்கு இது கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி மேலே என்ன இருக்கு? 12 12 12. அப்போ 12 கியூபோட வேல்யூ 1728. ஓகேவா? கீழே ஒரு 10 இருக்கு, /10. அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். 172.8%. ஓகேவா? இப்போ நமக்கு கொஸ்டின் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்னு கொஸ்டின். அப்போ நம்ம 100 அசியூம் பண்ணோமா? 100 அசியூம் பண்ணது 172.8 மாறி இருக்கு. அப்போ எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 72.8% அதிகரிச்சிருக்கு. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? 100ன்னு அசியூம் பண்ணோம், அது 172.8 மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 72.8% அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதில் இன்னொரு சம் பார்ப்போம். ஒரு கூம்பின் உயரம் 200%, உயரம் 200% அதிகரிக்கப்பட்டு ஆரம் 50% குறைக்கப்பட்டால் அதன் கன அளவில் ஏற்படும் மாற்றம். அப்போ கூம்போட ஃபார்முலா 1/3 πr²h. இப்போ பாருங்க, இப்போ கன அளவு, பழைய கன அளவு 100ன்னு எடுத்துக்கிறோம். உயரம் 200% அதிகரிக்குது, ஆரம் 50% குறைக்கப்படுது. அப்போ இங்கே ஆறு எவ்வளவு? 2 டைம் இருக்கா? அப்போ 50% குறைக்கப்படுது அப்படின்னா 100 இருக்கிறது 50 மாறி இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 50 / 100. இந்த 50 / 100 2 டைம் போடணும், ஏன்னா r². அப்போ 50 / 100. அடுத்து பாருங்க, உயரம் 200% அதிகரிக்கப்படுகிறது. அப்போ இந்த ஹச் என்னது? 100ன்னு நம்ம அசியூம் பண்ணியிருப்போம். 100ன்னு அசியூம் பண்ண ஹச்சு 200% அதிகரிக்குது அப்படின்னா 300 இருக்கும். ஓகே, 100 வந்து 200% அதிகரிக்குது. அப்போ 300ன்னு போடணும். 300 / 100. ஓகேவா? இங்கே பாருங்க, இங்கே வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, ரெண்டுமே 20% தான். அதனால 120 120 120ன்னு போட்டோம். இங்கே ஆரம் 50% குறையுது, உயரம் 200% அதிகரிக்குது. இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். 6 2 டைம் வந்திருக்கா? அப்போ 6க்கு 2 டைம் போடணும், ஹச்சு ஒரு டைம்னால ஹச்சுக்கு ஒரு டைம் போடணும். ஓகேவா? இது போடுறது தான் இதில் வேலையை. இதை மாற்றி போட்டால் தப்பு ஆயிரும். இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதான். இந்த 2 ஜீரோக்கு இது கேன்சல் ஆயிரும், இந்த 2 ஜீரோக்கு இதுவும் இதையும் கேன்சல் ஆயிரும், இந்த 2 ஜீரோக்கு இது கேன்சல் ஆயிரும். மீதி 5 × 5 25, 25 × 5 எவ்வளவு? 75%. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்க்கணும். கன அளவில் ஏற்படும் மாற்றம், கன அளவில் என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம 100ன்னு அசியூம் பண்ண கன அளவு 75 மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ என்ன ஆயிருக்கு? 25% குறைந்துள்ளது. அவ்வளோதான் ஆச்சு. ஓகேவா? 100 பழசு, அதில் 75 மாறி இருக்கு. அப்போ 25 குறைஞ்சிருக்கு. மாற்றம் எவ்வளோ மாறி இருக்கு? 25% குறைஞ்சிருக்கு. அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சம்ஸ் வந்து இந்த மென்சுரேஷன் டாப்பிக்கில் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.